நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். அடியேன் ரேணுகாதேவி கணேஷ்குமார். நாளைக்கு மார்கழி 27ஆம் நாள் கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தினம், அதாவது 27வது பாசுரம். கூடாரவள்ளி அப்படின்னா எப்படி அது வந்திருக்கும் அப்படின்னா, கூடாரை வெல்லும் அப்படிங்கிறது 27வது பாசுரத்தோட ஆரம்ப வார்த்தை. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையெடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இது 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் அப்படின்னா, அதாவது கூடக்கூடாதவங்க, அதாவது நல்லது செய்யத்தக்க, அதாவது அந்த தகுதி இல்லாதவங்க, அது கூடக்கூடாதவங்க, அதாவது யார் யார் அசுரகுணம் படைத்தவங்களோ அவங்களெல்லாம் வெல்லக்கூடிய சீர்கோவிந்தா அப்படின்னையும், அன்பாக உள்ளவங்க எல்லாரையுமே அன்பினால் வென்று தன்னோட சேர்த்துக்கிறக்குரிய கோவிந்தா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பண்ணப்படுது. அதனால் அந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு அந்த ஆண்டாள் தாயார் சொல்கிறா அந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தின் ஆரம்ப வரி கூடாரை வெல்லும் அப்படிங்கிறதுனால இது கூடாரவள்ளி அப்படின்னு வந்துச்சு. அந்த வார்த்தை அப்படி மருவி வந்திருக்கும். இது ஏன் இந்த சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுதுன்னா, தாயார் பாவை நோன்பு நோக்குறாங்க இல்லையா, அப்போ 2வது நாள் 2ஆம் பாசுரத்தில் என்ன சொல்கிறா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் மையமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு நீ உகந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறா. அப்படி இல்லையா, அதாவது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, மையிட்டு கண்ணில் மை போட மாட்டோம், தலையில் பூச்சுட மாட்டோம், நெய் சாப்பிட மாட்டோம், நெய் ஊற்றி அன்னம் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், இப்படியெல்லாம் இருந்து நாங்கள் பாவை நோன்பு நோக்குறோம் பெருமாளே அப்படின்ட்டு அந்த கண்ணனை நோக்கி அந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்கு ஆரம்ப காலம் அந்த மாதிரியான ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அது ஒரு அந்த மாதிரி அந்த விரதத்தின் நோக்கம், அந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறா இல்லையா 2வது பாசுரத்தில். அந்த மாதிரி ஒரு கடுமையான விரதமெல்லாம் இருந்து ஆயாச்சு. ஒரு 27 நாள் இப்போ கிட்டத்தட்ட நிறைவடைய போகுது அந்த விரதம் அப்படிங்கிறது. அந்த 27வது நாளில் அந்த பெருமாளை ரொம்ப ஆனந்தமாக விரதத்தை முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தான் இருக்குது இல்லையா, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக அந்த பாசுரத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கா ஆண்டாள். அதாவது அப்போ 2வது பாசுரத்தில் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம், பூச்சோட மாட்டோம், கண்ணுக்கு மையிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், நெய் சாப்பிட மாட்டோம்னு சொன்ன ஆண்டாள் தாயார் இப்போ எல்லாமே சேர்த்துக்குவோன்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான், கூடாரை வெல்லும் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு அப்படிங்கிறப்ப அது என்ன, அதில் என்னென்ன சொல்கிறா, பால் சோறு மூட நெய் பெய்யுது, அதாவது பால் சோறு, பாலிலேயே அந்த அரிசியை போட்டு வேக வச்சு அந்த பால் சோறில் பால் சோறு மூட நெய் அந்த பால் சோறு மூடிடணுமா, அந்தளவுக்கு நெய் போட்டு அதை முழங்கை வலிவார் அந்த இப்படி தூக்கி பிடிச்சோம்னா முழங்கை வலி அந்த அதில் உள்ள நெய் வந்துடணுமா, அந்தளவுக்கு அதில் நெய்யிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு சாப்பாடை நாங்கள் சாப்பிடுவோம், பொங்கலை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூடி இருந்து குளிர்ந்தேலோ அப்படிங்கிறப்ப நாங்கள் பக்தர்கள் எல்லாமே சேர்ந்து ஆனந்தமாக அந்த பெருமாளை பாடி நாங்கள் மகிழ்வோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பக்தர்கள், அடியார்கள், குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்க, நம்ம பந்தம், அண்டை அயலார் வீட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து மகிழ்வதையே ஆண்டாள் தாயார் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 27வது பாசுரம் மிக சிறப்படைஞ்சது. 2வது பாசுரம் எப்படி ஒரு கடுமையான விரதத்தின் நோக்கத்தை சொல்கிறதோ அதே மாதிரி இந்த 27வது பாசுரம் மனதோட மகிழ்வை சொல்கிறது. அதுதான் இந்த கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாள். அடியார்கள் எல்லாருமே அனைவருமா சேர்ந்து அந்த பெருமாளை கூட்டமாக சேர்ந்து அந்த பெருமாளை பாடி அனுபவித்து சந்தோஷமாக அனுபவிக்கிற நாள் அது. அதனால தான் அந்த நாளுக்கு ஒரு சிறப்பு. நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி. அடியேனுக்கு தெரிஞ்ச வரையில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.